ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது துளசி கிராமத்தோட ஒரு சின்ன தொடர் மாதிரி தான். இந்த கிராமத்தோட ஒரு ஸ்பெஷலே அந்த இயற்கை தான். அங்கே 2 தோழிகள் வாழ்ந்து வந்தாங்க. ஒருத்தி பேர் காவியா, இன்னொருத்தி பேர் ரியா. 2 பேரும் ஃப்ரெண்டாக இருக்கிற நேரத்தில் ரியாவோட பேரண்ட்ஸ்க்கு வெளியூரில் வேலை கிடச்சிருது. வெளியூரில் வேலை கிடச்சோடனே குடும்பத்தோட வெளியூருக்கு எல்லாருமே போயிடுறாங்க. ஆனால் காவியா மட்டும் இங்கே தனியாக இருக்கா. ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறா. ரியா போன வருத்தத்தில் அவளும் இருக்கா. வருஷங்கள் ஓடுது. நாளடைவில் காவியாவுக்கும் திருமண ஏற்பாடு செஞ்சு காவியாவும் திருமண வாழ்க்கையை தொடர்ந்துக்கிட்டா. அவளோட புகுந்த வீடான அதே கிராமத்திலேயே பக்கத்து தெருவில் அவளோட வாழ்க்கையை தொடங்கிட்டு இருக்க நிலையில் ஒரு நாள் ரியா கால் பண்ணி, காவியா நீ நல்லா இருக்கியா, நான் உன்னை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபோன் பண்ணி சொல்கிறான். நான் அதே கிராமத்தில் தாண்டி இருக்கேன், நீ எப்படி இருக்க, இப்போ தான் என்னோடய ஞாபகம் உனக்கு வந்துச்சா அப்படின்னு சொல்கிறா காவியா. பேசிக்கிட்டு இருக்கும் போதே ரியா ஃபோனை கட் பண்ணிடுறா. சரி, அவள் ஏதோ வேலையில் இருப்பா போலன்னு காவியா விட்டுடுறா. நாளடைவுகள் ஆகுது. 2-3 மாதமும் ஆகுது. எல்லார் வீட்டுக்கும் விருந்தினர் வராங்க. ஆனால் ரியா காவியாவை பார்க்க வரவே இல்லை. காவியா ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு நாளடைவில் அவளோட அன்றாட வேலைகளை செஞ்சு அவளோட வாழ்க்கையை தொடங்குறான். காவியாவோட வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் கேட்குறாங்க, ஏன் ரொம்ப சோகமாக இருக்க, நீ வேணா வீட்டுக்கு போயிட்டு வரியா? இல்லைங்க, ரியா வரேன்னு சொன்னா, அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. நீ இன்னுமா அந்த ஃப்ரெண்டை நினச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் வீட்டில் உள்ளவங்க கேட்குறாங்க. அவள் என் ஃப்ரெண்டு, என்னோட உயிர் தோழி அப்படின்னு சொல்லிட்டு இவன் எஞ்சி வந்துடுறா. நாளடைவில் ஓடுது. 6 மாதங்கள் ஆகிடுச்சு. ஒரு நாள் காவியா அவளோட அறையில் துணியை மடிச்சுக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு சத்தம். யாருன்னு திரும்பி பார்த்தா ரியா. காவியா நான் வந்துட்டேன் அப்படின்னு. என்னது ரியா நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு காவியா ரொம்ப சந்தோஷப்பட்டு, வா ரியா உட்காரு, நீ வந்ததில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் சொல்லுவோம். சரி ஓகே, ஏன் எக்ஸைட் ஆகிற, ஓகே இதுதான் உங்கள் வீடா, இதுதான் உன்னோட அறையாடி அப்படின்னு சொல்லிட்டு ரியா கேட்குறா. காவியா சொல்கிறா, ஆமாம் இதுதான் என்னோடய அறை, நல்லா இருக்கா, நான் நல்லா வச்சுருக்கேனா, நான் நீட்டாக வச்சுருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு. நீட்டாக வச்சுருக்கேன், ஆனால் ஒரு ஏசி கூட இல்லை, நீ எப்படி இங்கே இருக்க, சுச்சோ ஸோ ஹாட் அப்படின்னு சொல்லிட்டு ரியா சொல்கிறா. உடனே காவியா சொல்கிறா, சரிடி நம்ம ஹாலுக்கு போகலாமா, அங்கே கொஞ்சம் கூலிங்காக இருக்கும், உனக்கு இங்கே ஃபேன் ஓடுறது கொஞ்சம் 4 பக்கமாக அடைச்சா மாடி இருக்கிறதுனால உனக்கு காற்று வர மாட்டேங்குது, நம்ம ஹாலுக்கு போயிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. உடனே ரியா சொல்கிறா, இங்கேயே இப்படி தான் இருக்குது, நம்ம வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ இப்போ வெளியிலையா, நான் வரலை, எங்கள் வீட்டுக்காரர் வந்தால் ரொம்ப சத்தம் போடுவார், இந்த டைமில் நான் வெளியில் போகக்கூடாது, வெளில போகணுன்னா அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தான் நான் வரணும்னு சொல்கிறா. இன்னமும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி நீ பயந்துக்கிட்டே இருப்ப, வெளியில் வா, நான் வந்திருக்கேனே அவ்வளோ தூரத்துலேருந்து, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், நான் பார்த்துக்கிறேன், நீ வெளியில் வா அப்படியே ரியா கூப்பிட்றா. சரின்னு சொல்லிட்டு காவியாவும், சரிடி நான் வரேன், ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி பயந்துக்கிட்டே இருப்ப, நீ பயப்படுறது மற்றதும் இல்லாமல் என்னையும் சேர்த்து என் இமேஜையும் ஸ்பாயில் பண்ணுற, ஒழுங்காக நீ கூட வரியா, இல்லை நான் மட்டும் போட்டு மாட்டதும். காவியா சரி கோச்சிக்காத, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வெளியில் போகிறாங்க. வீட்டில் யாரும் இல்லை. சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே அந்த குளத்து சைடு நடந்து அவங்க சின்ன வயசில் உட்காந்த இடத்துக்கு போகிறாங்க. எங்கே போயிட்டுருக்கன்னு சொல்லி ரியா கேட்கவும் காவியா சொல்கிறா, வா நம்ம சின்ன வயசில் விளையாடுவோம்ல, அங்கே வந்து உட்காரு வா அப்படின்னு சொல்கிறா. நீ என்ன அதுக்குள்ளே அங்கே போய் உட்காந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரியா சொல்கிறா. ஆமாம், நான் எப்போவும் ஃபாஸ்ட்டாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காவியா டக்குன்னு வாய்ஸ் மாற்றி பேசுகிறா. உடனே ரியா, என்ன சொன்ன, ஒன்றும் இல்லை நீ வந்து உட்காரு அப்படின்னு சொல்லி காவியா சொல்கிறா. சரின்னு சொல்லிட்டு ரியாவும் வந்து உட்கார்றா. உடனே ரியா சொல்கிறா, எப்படி தான் இதில் உட்கார்றீங்களோ, ஒரே டஸ்ட்டாக இருக்குது, சே
ஒரே பொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரியா சொல்கிறா. உடனே காவியா சொல்கிறா, இப்படிலாம் பேசாத ரியா, நீ இவ்வளோ நேரம் என் வீட்டை பற்றியும் என்னை பற்றியும் சொன்ன, சரின்னு நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனால் இந்த இயற்கையை பற்றியும் இந்த கிராமத்தை பற்றியும் தயவு செஞ்சு எதுவும் பேசாத, எனக்கு கெட்ட கோபம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்கிறா. உடனே ரியா, சரி 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 கூல் கூல், ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகிற, அதானே உண்மை அப்படின்றா. உடனே காவியா சொல்கிறா, அந்த சிட்டியில் எவ்வளோ பொல்யூஷன் இருக்கும், அங்கே உள்ளேயே இருந்தால் மட்டும் பொல்யூஷன் இல்லைன்னு ஆகிடுமா? இங்கே இந்த தூய்மையான காற்று உனக்கு பொல்யூஷனாக தெரியுதா? இப்படிலாம் நீ பேசாத அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்கிறா. உடனே ரியா, ஏன் காவியா இவ்வளோ கோவப்படுற, சரி சரி கூல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே காவியாவை சடனாக காணும். ரியா திரும்பி பார்க்குறா, ஆளையே காணும், யாரையும் காணும். அந்த குட்டி அனிமல்ஸ் மட்டும்தான் அங்கே நிறைய இருக்குது. இதை பார்த்துட்டு உடனே ரியா, எங்கே இவ உடனே காணா போயிட்டா, எங்கிட்டே கண்ணாமூச்சி விளையாடுறாளா? ஆனாலும் எப்படி இவ்வளோ சீக்கிரம் காணா போக முடியும், என்ன நடக்குது இங்கே, நான் மட்டும்தான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரியா யோசிச்சுட்ருக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். டாட்டா.